ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு ஜூன் 2023 கொஷின் பேப்பர். இதுவே கூட நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் கொடுத்த மினி மெட்டீரியல் போன வீடியோவில் இருக்குது, இந்த வீடியோக்குள்ளேயும் வைக்கிறேன். அதில் இருக்க சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படித்தாலே எல்லாமே எழுதிடலாம். ஆல்தோ ப்ளூரல் ஃப்ராம், அதுக்கப்புறம் அப்ரிவேஷன், அதுக்கப்புறம் அமெரிக்கன் பிரிட்டிஷோடு வந்தால் இதெல்லாம் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இதெல்லாம் எல்லாருமே எழுதிடலாம். ஸோ சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் கரெக்டாகிட்டிங்கன்னா 10 கரெக்டாகிடலாம். ஸோ மீதி ஃப்ரேசல் வேவ் ப்ரிப்போர்ஷன்லாம் வந்து நான் கொடுத்த பிடிஎஃபில் பார்த்தீங்கனாலே 14 கரெக்டாகிடலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், இதில் ஒவ்வொன்றா ஆன்சர் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. அண்டு லைனாக சொல்கிறேன், அப்படியே கவனிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ண வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கேக்கல்னு என்னது? ஷார்ப் நாய்ஸ். அடுத்து வந்து எஃப்ளூயண்ட் அப்படின்னா வெல்த்தி. எஃப்ளூயண்ட்டோட ஆப்போசிட் தான் புவர், சரிங்களா? அடுத்து ஃப்ரெயில் அப்படின்னா இது சாய் எ ஃப்ரெயில் மேன், வீக், சரிங்களா? அடுத்தது ஆண்டனிம்ஸு. கிரஃப்லி அப்படின்னா என்னது? சேட்லியா ஹாப்பிலியா அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்கள். இது நான் சொல்ல விரும்பல, நீங்கள் சொல்லுங்கள். கான்சனன்ஸ் அப்படிங்கிறது டிஸ்அக்ரிமெண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூஷன்னா எக்ஸ்க்ளூஷன், அந்த மாதிரி. பாக்ஸ்னால் ப்ளூரல் ஃபார்ம் வந்து பாக்ஸஸ். அதுக்கப்புறம் வந்து சைல்டுஹுட் கரெக்டாக சஃபிக்ஸ். ஐஐடி ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. எங்கே இருக்குது? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்தது இது என்னது? ஏர் ஹோஸ்டஸ் இன்ஸ்ட்ரக்டர் தி பேசஞ்சர் டு வியர் தி சீட் பெல்ட் டூரிங் தி டேக் ஆஃப். அடுத்தது ப்ளே. இது பாருங்கள், ப்ளே திங்கா ப்ளே ஹோலா? எனக்கு இது ரெண்டும் வராதுன்னு தோணுது. ப்ளே திங்கா ப்ளே ஹோலான்னு சொல்லுங்கள். ஹீ டிடன்ட் டேர்ன் அப் தி டேஷ் இஸ் பிஸி ஷெடியூல் டியூ டு இஸ் பிஸி ஷெடியூல். அடுத்தது இடியம்ஸு. ப்ளூ மூன்னா ஐ திங்க் ஹேப்பன்ஸ் ரேர்லின்னு நினைக்கிறேன், பாருங்கள். அடுத்தது ஐ ஃபர்காட் டேஷ் ஐ ஹேட் மிட் தி பிரின்சிபல். ஐ ஃபர்காட் தட் ஐ ஹேட் டு மீட் த பிரின்சிபல். தட் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் நாளைக்கு கேட்பாங்க, சரிங்களா? யங் சீகல் ஃப்ளை எப்படியும் ஈஸி தான். ஆதித்யா சைனால் ஒரு லைன் எழுதினாலே ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு லைன் என்னங்கிறது கரெக்டாக எழுதினா போதும். இங்கே பாருங்கள், ஹவ் இஸ் தி வே ஆஃப் லைஃப்? வே ஆஃப் லைஃப் ஹவு ஷுட் பி ஜேர்னி ஆஃப் லைஃப்? ஜேர்னி ஆஃப் லைஃபோட ஜேர்னி வில் பி ஜாய். ஸோ த ஜேர்னி வில் பி ஜாய், அவ்வளோதான். ஹவ் இஸ் தி வே ஆஃப் லைஃப் அப்படின்னா லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. த வே விண்ட் அப் தி பாருங்கள், ஒன்றுமே தெரியலன்னா இப்படி எழுதி விட்டுருங்க, அவ்வளோதான். வாட் வாஸ் தி ரொட்டீன் ஃபார் தி கிரிக்கெட்? அக்கஸ்டம்ட். அதில் ஆன்சருக்கு பாருங்கள். நேம் தி சீசன் மென்ஷன்ட் இயர் சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். அடுத்தது இப்படி தான் நீங்கள் நாளைக்கு கண்டுபிடிச்சிருந்த படிக்கவே தேவையில்லை. வாட் இஸ் ஷீ ஸ்ட்ராங் அபவுட்? ஷீ ஸ்ட்ராங் அபவுட் ஃபெய்த் அண்ட் பிலீஃப்ஸ். அடுத்தது ஹவு டஸ் ஷீ டீல் வித் அட்வர்டைஸ் இன் லைஃப்? ப்ரெசிஷன் தி. இதே எழுதி விட்டுரு தெரிலனா, இல்லைனா படிச்சிருந்தா எழுது. வாட் டஸ் இட் ரெஃபர்ஸ் டு? இதுவும் ஈஸி தான், எழுதிடலாம். அடுத்தது இன் வாட் த ட்ரீ இஸ் மிஸ்ட்ரி. என்ன இங்கே ட்ரீயில் மிஸ்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே படித்து பார்த்தாலே தெரியும், ஈஸி தான். அடுத்தது அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட் தி எனிமி. த எனிமி வேர் டிஃபீட்டட் பை ஆர்மி, சரிங்களா? த எனிமி ஹேட் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி அப்படின்னு எழுதலாம். ப்ரிஃபிக்ஸ் ஆக்டிவஸ் பேசிவஸ். பங்க்சுவேஷன். வி ஹேட் கோஸ்டஸ் ஐ செட். வி ஹேட், விங்கிறது இது, வி மட்டும் டபிள்யூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டலில், ஹேட் எழுதிட்டு கோஸ்டஸ் அப்பாஸ்டஃபி வரும். கோஸ்டஸ் அப்பாஸ்டஃபி வரும், சரிங்களா? ஐ ஹேட், ஐக்கு வந்து கேபிட்டல் எழுதி இப்படி போடணும். ஐ செட் அப்படிங்கிறது வரும். அப்போது வி ஹேட் கோஸ்ட் ஐ செட் அப்படின்னா இப்படி வரும், இப்படி வரும். அண்ட் தென் இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே. அடுத்தது செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல் சி வி. வி செலிப்ரேட் ஃபெஸ்டிவல் அட் சி, அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜம்பிள் சென்டென்ஸை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி எழுதிடுங்க, ஈஸியாக தான் கேட்பாங்க. அப்புறம் இது ஒரு 4 பாயிண்ட் எழுதுங்க. ரோட் மேப்பு. யங் சீகள் தான் வரப்போகுது, வேணா பாருங்கள். நாளைக்கு இதே கொஸ்டின் வரப்போகுது பாருங்கள். உமன்ஸு யங் சீகள் கண்டிப்பாக இது 2லேருந்து வரப்போகுது. அடுத்தது எப்போவுமே லைஃப் தான் வரப்போகுது. கிரம்பிள் ஃபேமிலி வராது, லைஃப் கண்டிப்பாக வந்துடும், பார்த்துக்கோங்க. அண்ட் லைஃப்பும் பார்த்துக்கோங்க, நோன் மெயின் ஆர் ஃபேரினும் பார்த்துக்கோங்க. அப்புறம் போயிட்டு ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம் எழுதிடுவீங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னது? வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லைஃப் அண்ட் ட்ரைவ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் புஷ் அண்ட் புல் அப்படிங்கிறது பர்சனிஃபிகேஷன், சரிங்களா? ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு வருது இல்லையா, அதனால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேராஃபேஸ், அது வேண்டாம், விட்டுருங்க. 2 எழுதுனா போதும். போய்ட்டு வேஸும் அது மட்டும் எழுதணும். இது 2 வந்து ரீஅரேஞ்ச் எழுதாதீங்க, இது எழுதுங்க. காம்ப்ரிஹென்ஷன் எழுதுங்க, 5 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எழுதிடுவீங்க, ரொம்ப ஈஸி.
இப்படி போட்டுட்டு இப்படி பிரிச்சுக்கிட்டு இங்கே நேம் எழுதிட்டு இங்கேயும் பிரிச்சுக்கோ, கீழே ஃபோன் நம்பர் அந்த மாதிரி போட்டு எழுதிடு. சூப்பராக இருக்கும். பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக நாளைக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி. அதுக்குமே நான் ஃபார்மேட் தந்திருக்கேன். பிக்சர் வியூ ஒரு 5 லைன். பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல், பிக்சர் கேவ்ஸ் ஐடியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரில் என்னெல்லாம் தெரியுது, ட்ரீ தெரியுது, வீடு தெரியுது, ஹட்டு ஹவுஸ் தெரியுது, என்னெல்லாம் தெரியுதுங்கிறது மட்டும் ஃபஸ்ட் எழுது. த பிக்சர் இஸ் ஸோ பியூட்டிஃபுல்னு எழுது. பிக்சரை பற்றி நீ நினைக்கிறேன்னு தெரியல, இட் இஸ் என்ன நேச்சுரலாக இல்லை வந்து எப்படி உனக்கு தெரியுது அப்படிங்கிறது எழுது. ஸோ பிக்சரில் என்னெல்லாம் தெரியுது, க்ரோ தெரியுது, மரம் தெரியுது, அந்த மாதிரி ஏதோ ஒரு 5 பாயிண்ட் எழுது. அடுத்து சம்மர் ரைட்டிங் நான் சொன்ன மாதிரி ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட் ரெண்டுக்குமே டைட்டில். இங்கே பாருங்கள், விட்டமின்ஸ்னே பேர் கொடுங்க, இது அவ்வளோதான். ஓகேவா? டைட்டில் விட்டமின்ஸ்னே பேர் கொடுங்க. ரஃப் டிராஃப்ட்டை இப்படி எழுதுங்க, அடிங்க. அப்புறம் பேசேஜ் வந்து எண்ணி பார்த்து முடிஞ்சு எண்ணி எழுதுனா எழுதுங்க. ஃபேர் டிராஃப்ட்டில் என்ன எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கோ அது எழுதுனா எழுதுங்க. எரர் ஸ்பாட்டிங் வேண்டாம், முடிஞ்சால் பாருங்கள். லைவ் போயமும் உமன்ஸ் போயமும் நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல. மிஷின்ஸ் முடிஞ்சால் பாருங்கள். அப்புறம் இதில் வந்து முலான் கேட்டுருவான், ஜிக்ஸாக் கேட்டுருவான், இதே தான் கேட்பான்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டும் பார்த்துட்டு போங்க. ஏதோ ஒன்றாவது கேட்பான். சப்போஸ் தெரிலனா இது இன்ஸை தூக்கி விட்டு அப்படியே கதை எழுதிருங்க. மறக்காமல் 5 மார்க்கு தீமு, டைட்டில், ஆத்தர் நேமு எழுதிருங்க. எழுதிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி 3 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 லைன் எழுதி மாரல் எழுதுங்க. மாரல் தெரியலனா கண்டதை எழுதி விடு. அடுத்து லாஸ்ட்டில் காம்ப்ரிகென்ஷன், இதை படித்து பார்த்து இது எழுதிடு. தயவுசெய்து இது அட்டன் பண்ணாத, போயமோட அட்டன் பண்ணாது, இது அட்டன் பண்ணு. 8 மார்க் கிடச்சிடும். இங்கிலீஷெல்லாம் ஈஸிங்க, பயப்பட வேண்டாம். நாளைக்கு தெரியுமா போங்க, ஈஸியாக வரும். இதே மாதிரி ஈஸியாக தான் வரும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.